தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை வேளையிலே அருளறை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். இன்றைக்கும் வேதத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் வாசிக்கலாம். யோபின் புத்தகம் 42 அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோபின் புத்தகம் 42 அதிகாரம் 2வது வாக்கியம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். தேவனை அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, தேவன் யார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு வல்லமையுள்ளவர், அவர் என்னவெல்லாம் செய்வார் என்பதையும் நாம் அறியாத பட்சத்திலே அவரை சரியாக விசுவாசிக்க முடியாது. ஆகவே யோபு சொல்லுகிறார், தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை அவர் இங்கே பதிவு செய்கிறார். பிரியமானவர்களே, யோபினுடைய வாழ்க்கையில் பலவிதமான நெருக்கங்கள் வந்தது, உபத்திரவங்கள் வந்தது, வேதனைகள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது. ஆனாலும் கூட தேவன் யார் என்பதை இவைகளுக்கு மத்தியிலே நன்கு அறிந்தவராக இருந்தார். ஆகவே தான் யோபை குறித்து வேதம் சொல்கிறது, வாயினால் கூட அவர் பாவம் செய்யாதவராக காணப்பட்டார் என்று. அப்படியானால் தேவனை அறிந்ததினாலே, அவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் அறிந்திருக்கிறபடினாலே, என்ன செய்வார் என்பதையும் அறிந்திருக்கிறதுனாலே தேவனை குறித்து ஒருபோதும் குறை சொல்வதற்கோ குற்றப்படுத்துவதற்கோ அவர் என்ன செய்யவில்லை, ஆயத்தமாக இல்லை. ஏனென்றால் அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், தேவரே நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லுகிறார். தேவன் ஒரு காரியத்தை செய்ய நினைத்து விட்டால் அதை இந்த உலகத்தில் ஒருவராலும் தடுக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஒரு காரியத்தை இந்த நாட்களிலும் கூட அதை நம்பி அல்லது அதை நோக்கி நீங்கள் போகக்கூடியவர்களாக பயணிக்கக்கூடியவர்களாக காணப்படலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் செய்ய நினைத்ததை ஒரு மனிதனாலும் தடைபடாது என்பதினாலே அப்பேற்பட்ட வல்லமை தேவனை விசுவாசிக்கிற உங்களுக்கும் தேவன் செய்ய நினைத்தது தடைபடாதபடிக்கு நிறைவேறும் என்கிற விசுவாசத்தோடு நீங்களும் அந்த விசுவாசத்திலே நிலைத்திருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு நல்ல ஈவுகளை, நல்ல ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. அதே போல தாவீதின் வாழ்க்கையிலும் கூட தாவீது சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 135 சங்கீதத்தின் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 135:6, வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானது எல்லாம் செய்கிறார். தேவனுடைய செயல்பாடுகளை குறித்து தாவீது சொல்லும் பொழுது, அவர் வானத்திலே அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அத்தனையும் செய்து முடிக்கக்கூடியவராய் காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, பூமியிலே என்ன செய்ய நினைக்கிறாரோ அத்தனையும் அவர் தடையில்லாதபடிக்கு செய்யக்கூடியவராக அவர் காணப்படுகிறார். சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் தேவன் எதை செய்ய விரும்புகிறாரோ அவைகளும் செய்யப்படுகிறது. அதை தடுப்பதற்கும் இந்த உலகத்தில் ஒருவரும் கிடையாது. மாத்திரமல்ல, இவைகள் அனைத்திலும் கூட தேவன் தமக்கு சித்தமானதை அவர் செய்யக்கூடியவராக, நிறைவேற்றக்கூடியவராக, வல்லமையுள்ளவராக அவர் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வல்லமை தேவனாகிய கர்த்தரை யோபு விசுவாசித்தார், தாவீது விசுவாசித்தார். இன்றைக்கு அதே தேவனை நாமளும் விசுவாசிக்கிறோம். ஆகையினாலே அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே, விசுவாசத்தின் அந்த அடிஸ்தானத்திலே நாமளும் கூட நம்முடைய விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூட நாம் என்ன செய்ய வேண்டும், ஓடக்கூடியவர்களாக, முன்னேறக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். ஏனென்றால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம், வாக்குறுதி என்னவென்றால், யோபு கர்த்தரை அறிந்திருக்கிறது போல நாமும் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அவர் செய்ய நினைக்கிற எதையுமே, தேவன் செய்ய நினைக்கிற எதையுமே ஒரு மனுஷனும் தடைபடாது. உங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே தேவன் உங்களுக்காக ஒரு வேலையையோ அல்லது நல்ல வருமானங்களையோ அல்லது வீடு கட்டுவதையோ அல்லது திருமண காரியங்களையோ ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் என்ன செய்யலாம், அதற்காக விசுவாசித்து ஜெபித்து ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். அதை தேவன் நிச்சயமாக உங்களுக்கு செய்வார் என்கிற நிலைமையிலே நீங்கள் காணப்படலாம். ஆனால் தேவன் உங்களுக்கு செய்ய நினைக்கிற எதையும் ஒரு மனிதனாலும் தடுக்க முடியாது. தேவன் உங்களுக்கு நிச்சயமாகவே நன்மையான ஈவுகளை தருவார். அப்படிப்பட்ட
அப்படிப்பட்ட வல்லமே தேவனாகிய கர்த்தரை தொடர்ந்து விசுவாசித்து நீங்கள் விசுவாசத்திலே முன்னேறும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தருக்கு கனத்தை மகிமையை செலுத்துவோம், அவரை விசுவாசிப்போம், அவரை ஆராதிப்போம். அவருக்கே நாம் என்ன செய்வோம்? நம்முடைய கனத்தை செலுத்தக்கூடியவர்களாக காணப்படுவோம். தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்களினாலே கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவராக, பேசுவாராக, நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய நாமம் இதன் மூலமாக மகிமைப்படுவதாக. ஆமேன்.